மாமனார் இன்னும் அவருடைய சிறிய அம்மாவின் வீட்டில் தங்கியிருந்தார். அவருக்கு 16 வயது ஆகியிருந்தது. இப்போது அவர் தன் சொந்த வீட்டிற்கு, அதாவது எங்களுடன் வசிக்கத் தொடங்கியிருந்தார். ஒரு நாள் நான் வீட்டில் தனியாக இருந்தேன். பிறகு மாமனார் என்னிடம், நண்பர்களே, என் பெயர் ஷீபடா, எனக்கு 25 வயது. என் திருமணத்திற்கு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆகியிருந்தது. என் கணவருக்கு கூடுதலாக என் மாமனார் வீட்டில் அவருக்கு ஒரு சகோதரரும் இருந்தார். அவர் அமரோஹாவில் உள்ள தன் சிறிய அம்மாவின் வீட்டில் தங்கியிருந்தார். என் மாமியார் மாமனார் இறந்தபோது என் மாமனார் 6 வயது சிறுவனாக இருந்தார். என் கணவருக்கு சகோதரிகள் இல்லை. 2 சகோதரர்கள் மட்டுமே. என் கணவரின் வயதும் அதிகம் இல்லை. அப்போது அவருக்கு 27 வயது. இப்போது என் மாமனாருக்கு 16 வயது ஆகியிருந்தது. என் மாமனார் 6 வயதாக இருந்தபோது அவருடைய பெற்றோர் இவ்வுலகை விட்டுச் சென்றனர். அப்போது அவர் மிகவும் சிறியவராக இருந்ததால் அவருடைய சிறிய அம்மா அவரை தன்னுடன் அழைத்துச் சென்றார். என் கணவர் மிகவும் புத்திசாலியாகவும் வயதில் மூத்தவராகவும் இருந்தார். அவரும் தன் சிறிய அம்மாவின் வீட்டிற்குச் சென்றார். ஆனால் அவர் பெரியவரான பிறகு அவருடைய சிறிய அம்மா அவருக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். என் கணவர் என்னை திருமணம் செய்த பிறகு அவர் தன் சிறிய அம்மாவின் வீட்டில் தங்க மாட்டேன் என்று முடிவு செய்தார். அதற்கு பதிலாக பரேலி நகரில் உள்ள தன் பெற்றோரின் வீட்டிற்குச் செல்வோம் என்றார். எங்கள் திருமணம் நடந்தபோது அவர் அமரோஹாவில் இருந்தார். ஆனால் திருமணத்திற்கு 1 மாதத்திற்கு பிறகு என் கணவர் என்னை என் உண்மையான மாமனார் வீட்டிற்கு, அதாவது என் மாமனார் வீட்டிற்கு அழைத்து வந்தார். சிறிய அம்மாவுக்கும் இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. என் கணவர் பரேலியிலேயே வேலை செய்யத் தொடங்கினார். அப்போதும் என் மாமனார் தன் சிறிய அம்மாவின் வீட்டில் தங்கியிருந்தார். அவருக்கு 16 வயது. என் திருமணத்திற்கு கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் கழிந்திருந்தன. நான் இந்த வீட்டில் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒருமுறை நான் மிகவும் நோய்வாய்ப்பட்டேன். அப்போது என் மாமனார் வீட்டிற்கு வந்தார். ஆனால் அவர் தினமும் காய்கறிகளுடன் சந்தையிலிருந்து பட்டாசுகளையும் கொண்டு வருவார். அவர் என் மாமனார் என்பதால் நான் அவரை எதையும் கேட்க முடியவில்லை. நான் அமைதியாக அந்த பட்டாசுகளை ஒரு டப்பாவில் வைத்துக் கொண்டேன். சுமார் 20 நாட்களுக்குப் பிறகு நான் நிறைய பட்டாசுகளை சேகரித்திருந்தேன். இறுதியில் சலித்துப்போய் ஒரு நாள் நான் என் மாமனாரிடம் இதற்கான காரணத்தை கேட்டேன். அவர் சொன்ன காரணத்தை கேட்டபோது நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் அவர் பட்டாசுகளை கொண்டு வருவதற்கான காரணத்தை சொன்னபோது என் மாமனாருக்கு 16 வயதுதான். வலியால் எனக்கு மோசமாக இருந்தது. நான் வீட்டு வேலை எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த நாட்களில் என் மாமனார் தன் மாமாவின் வீட்டில் தங்கியிருந்தார். வீட்டின் எல்லா வேலைகளையும் நான் தனியாகவே செய்தேன். என்னுடன் யாரும் இல்லை. என் கணவர் இரவில் மட்டுமே வீட்டிற்கு வருவார். காலையில் வேலைக்குச் சென்று விடுவார். அல்லது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இருந்தால் மதியம் வரை வீட்டில் இருப்பார். பிறகு தன் நண்பனுடன் சுற்றித் திரிய வீட்டை விட்டு வெளியேறுவார். பிறகு இரவு 11 மணிக்கு வீட்டிற்குள் நுழைவார். நான் நாள் முழுவதும் வீட்டில் தனியாக இருந்து வீட்டு வேலைகளில் பிஸியாக இருந்தேன். என் கணவருக்கு சுத்தம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவருடைய ஒவ்வொரு வேலையும் நேரத்திற்கு முடிய வேண்டும் என்று விரும்பினார். ஏதாவது வேலையில் நான் தாமதமானால் அவர் என் மீது மிகவும் கோபப்படுவார். எங்கள் வீட்டில் வேலைக்காரி யாரும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம். ஆனால் வீடு மிக பெரியதாக இருந்தது. அதனால் வீட்டு வேலைகளும் அதிகமாக இருந்தன. வீட்டின் எல்லா வேலைகளும் என் தலையில்தான் இருந்தன. ஒரு நாள் என் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. வீட்டு வேலை எதுவும் நடக்கவில்லை. வீட்டுப் பொருட்கள் இங்கும் அங்கும் சிதறி கிடந்தன. ஒருபுறம் அழுக்கு ஆடைகளின் குவியல் இருந்தது. ஏனென்றால் நான் நீண்ட நாளாக அவற்றை துவைக்கவில்லை. மறுபுறம் சமையல் பற்றிய கவலை. ஏனென்றால் என் கணவரும் மாலையில் வீட்டிற்கு வருவார். மற்ற வேலைகள் தாமதமானாலும் பரவாயில்லை. ஆனால் கணவரின் வேலை எதுவாக இருந்தாலும் அதை அவருடைய நேரத்திற்கு ஏற்ப நான் செய்ய வேண்டும். எல்லா சிரமமும் சமையலில்தான் இருந்தது. சமைப்பது என்பது எனக்கு அதிக நேரம் எடுக்கும் ஒரு வேலை. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் நான் சமாளிக்க வேண்டும். ஆனால் என் கணவருக்கு மிக மோசமான பழக்கம் இருந்தது. அவர் என் பிரச்சினையை ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு எப்போதும் தன்னுடையதும் தன் நேரமும் மட்டுமே கவலை. நான் என் கணவருடன் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் திருமணத்திற்கு 6 ஆண்டுகள் கழிந்திருந்தன. ஆனால் இன்னும் எனக்கு குழந்தை இல்லை. நான் குழந்தைக்காக ஏங்கினேன். என் சிகிச்சையும் நடந்து கொண்டிருந்தது. மருத்துவர் என் கணவரையும் பரிசோதனை செய்யச் சொன்னார். ஆனால் என் கணவரின் ரிப்போர்ட் வந்தபோது அது சரியாக இல்லை. அதனால் அவர் அமைதியாக இருக்கத் தொடங்கினார்.
இல்லையென்றால் அவர் என்னை விட்டுவிட்டு வேறு யாரோடாவது திருமணம் செய்து கொண்டிருப்பார். என் கணவரின் உறவினர்களும் பிரச்சினை என்னில் இல்லை, அவர்களுடைய பேரனில்தான் இருக்கிறது என்ற உண்மையை ஏற்க தயாராக இல்லை. என்னில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது என் கணவரைப் போல தீவிரமாக இல்லை. எனக்கு சிறிது சிரமம் இருந்தது. ஆனால் இதை எல்லாம் தெரிந்தும் என் கணவர் சிகிச்சை எடுக்கவில்லை. சிகிச்சைக்குப் பிறகு அவர் குணமாகியிருக்கலாம். ஆனால் என் கணவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வார்: இது தவறு. மருத்துவர்கள் பணம் சம்பாதிக்க தங்கள் நோயாளிகளை அதிகரிக்க விரும்புகிறார்கள். என் கணவரிடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளைக் கேட்டு நானும் அமைதியாகி விடுவேன். இப்படி வாயை மூடிக்கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் கணவர் காலையில் அலுவலகத்திற்குச் செல்வார். மாலை 7:30 மணிக்குள் வீட்டிற்கு திரும்புவார். அதனால் நான் நாள் முழுவதும் வீட்டில் தனியாக இருந்து வீட்டு வேலைகளில் பிஸியாக இருந்தேன். ஓய்வு நேரத்தில் சலித்துப் போவேன். வீட்டிற்கு காய்கறி, ரேஷன் போன்ற ஏதாவது கொண்டு வர வேண்டும் என்றால் நான் தானே சென்று வாங்கி வருவேன். என் கணவருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களுடன் எந்த தொடர்பும் இல்லை. அவர் வீட்டு வேலை எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவருடைய மனநிலை என் மீது மாறிவிட்டிருந்தது. என் கணவரின் மனதில் என்ன நடக்கிறது, அவருக்கு என்ன வேண்டும் என்று எனக்குத் தெரியாது. இன்று வரை என் கணவரை பற்றி எனக்கு எதுவும் புரியவில்லை. என் கணவர் மிகவும் அகங்காரம் கொண்டவர். அவர் முற்றிலும் அமைதியாக இருப்பார். அவருக்குள் உள்ள விஷயங்களை யாரிடமும் சொல்ல விரும்ப மாட்டார். நல்லதையோ கெட்டதையோ யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். நான் அவருடைய மனைவி, அவருடைய வாழ்க்கை துணை. ஆனால் தன்னை பற்றி எதையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ள அவர் விரும்பவில்லை. ஆனால் இவ்வளவு நான் புரிந்து கொண்டேன். என் கணவர் குழந்தையின் காரணமாக கவலையில் இருந்தார். அதை அவர் ஒருபோதும் வெளிப்படையாக சொல்லவில்லை. அவர் உள்ளூர் தன்னை குற்றவாளியாக உணர்ந்திருக்கலாம். சில காலமாக என் உடல்நிலை மோசமடையத் தொடங்கியது. என் வயிற்றில் ஒரு விசித்திரமான வலி இருந்தது. சில நாட்களுக்கு இந்த வலி மிகவும் லேசாக இருந்தது. ஆனால் இப்போது மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே இருந்தது. அது அவ்வளவு அதிகமாகிவிட்டது. எனக்கு வீட்டு வேலை செய்வதே கடினமாக இருந்தது. நான் இதை பற்றி என் கணவரிடம் பலமுறை சொன்னேன். ஆனால் அவர் என் உடல்நிலையை ஒருபோதும் கவனிக்கவில்லை. அதனால் நானும் அமைதியாக இருக்கத் தொடங்கினேன். இந்த வலியை தாங்கிக் கொள்ளத் தொடங்கினேன். சில சமயம் வயிற்று வலிக்கு மாத்திரைகள் எடுப்பேன். அதனால் சிறிது நிவாரணம் கிடைக்கும். ஆனால் மருந்தின் விளைவு சிறிது நேரம் மட்டுமே இருக்கும். பிறகு மீண்டும் வலி தொடங்கிவிடும். என் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், இன்னும் எனக்கு குழந்தை இல்லை. வீட்டில் யாரும் இல்லை என்னுடன் பேசுவதற்கு. இந்த நோயில் என்னை பராமரிப்பதற்கு, கவனிப்பதற்கு இங்கு யாரும் இல்லை. என் கணவர் என்னை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. என் கணவரின் உடல்நிலை மோசமாக இருந்தால் நான் அவரை பராமரிப்பேன். ஆனால் எனக்கு எப்போதாவது காய்ச்சல் வந்தாலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுக்கக்கூட யாரும் இருக்க மாட்டார்கள். ஒரு நாள் திடீரென்று அமரோஹாவிலிருந்து என் கணவரின் சகோதரரின் சிறிய அம்மா எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் ஒரு உறவினரின் வீட்டில் திருமணத்திற்காக வந்திருந்தார். பிறகு எங்களை சந்திக்க எங்கள் வீட்டிற்கு வந்தார். என்னை பார்த்து அவர் கலக்கமடைந்தார். இரவு நேரம். என் வலி மிகவும் அதிகரித்து கொண்டிருந்தது. என் கணவர் தன் நண்பர்களுடன் வெளியே சென்றிருந்தார். எங்கள் கதவு மணி ஒலித்து கொண்டிருந்தது. நான் சத்தத்தை கேட்க முடிந்தது. ஆனால் எழுந்து வெளியே சென்று கதவை திறக்க எனக்கு தைரியமில்லை. ஆனால் எங்கள் வீட்டிற்கு என் கணவரை தவிர யாரும் வருவதோ போவதோ இல்லை. அதனால் என் கணவர்தான் வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் கதவை திறந்தபோது என் கணவரின் சிறிய அம்மாவையும் மாமனாரையும் பார்த்தேன். நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஆச்சரியமும் அடைந்தேன். சிறிய அம்மா உள்ளே வந்து சொல்லத் தொடங்கினார். மருமகள் இவ்வளவு நேரம் ஏன் ஆனது கதவை திறக்க? நான் முதலில் அவர்களை உட்காரும்படி சொன்னேன். பிறகு ஃப்ரிட்ஜிலிருந்து குளிர்ந்த தண்ணீர் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தேன். பிறகு நான் சிறிய அம்மாவிடம் என் முழு கதையையும், நான் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் சொன்னேன். அவர் என்னை கவனமாக பார்த்தார். என் முகம் வலியால் வெளிரி போயிருந்தது. என் முகத்திலிருந்து நான் மிகவும் பலவீனமடைந்து விட்டேன் என்பது தெளிவாக தெரிந்தது. சிறிய அம்மா சொன்னார்: மருமகள், நான் அவசரத்தில் இருக்கிறேன். ஏனென்றால் உங்கள் தாத்தாவுக்கும் உடல்நிலை சரியில்லை. நான் உன் பராமரிப்பை செய்ய உன்னுடன் இங்கேயே இருந்து உன்னை டாக்டரிடமும் அழைத்துச் செல்வேன். ஆனால் நானும் இயலாதவளாக இருக்கிறேன். இங்கேயே இருக்க முடியுமா என்று பாட்டியம்மா சொன்னார். பிறகு அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அதனுடன் என் 16 வயது தம்பி தேவரியும் வந்திருந்தான். பாட்டியம்மா சொன்னார்: நான் தீரஜை உன் பக்கத்தில் விட்டுச் செல்கிறேன். நீ அவனுடன் டாக்டரிடம் போ. அவன் உன் பராமரிப்பையும் செய்வான். உன் எல்லா வேலைகளையும் செய்வான். தீரஜின் இந்த நாட்களில் பள்ளிகளில் விடுமுறை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த விதத்திலும் இந்த நேரத்தில் உனக்கு உண்மையிலேயே ஒருவரின் ஆதரவு தேவை. தீரஜிடம் ஆடைகள் இருக்கின்றன. மீதி ஆடைகளை நான் அனுப்பி வைப்பேன்.
தீரஜ் மிகவும் பயனுள்ள பையன். எந்த விதத்திலும் அவன் உன் தம்பி, தேவர். அவன் உன் பராமரிப்பை செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்? பாட்டியம்மாவுக்கு என்னை பற்றி மிகுந்த கவலை இருந்தது. அதனால் அவர் என் தம்பியை எங்கள் வீட்டில் விட்டுச் சென்றார். அதற்கு பிறகு அவர் அமரோகாவுக்கு தன் வீட்டிற்குச் சென்றார். முன்பு நான் என் தம்பியை பார்த்தபோது அவன் ஒரு பலவீனமான மெல்லிய பையனாக இருந்தான். ஆனால் இப்போது அவன் முழுவதும் பெரியவனாகவும் ஆரோக்கியமாகவும் தோன்றினான். என் கணவரும் தன் வயதை விட பெரியவராக தோன்றினார். அதேபோல் என் தம்பியும் வெறும் 16 வயதுதான், ஆனால் 22 வயது பையனைப் போல தோன்றினான். ஆனால் தீரஜ் மிகவும் அமைதியான நடத்தை கொண்ட பையன். அவனது குணமும் நன்றாக இருந்தது. ஆனால் இதுவரை அவன் என்னை அதிகம் சந்தித்திருக்கவில்லை. ஏனென்றால் அவன் எங்கள் வீட்டில் வசிக்கவே இல்லை. என்னுடன் அதிக நேரம் இருக்கவும் முடியவில்லை. பாட்டியின் வீடும் எங்கள் வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது. அவனது படிப்பு காரணமாகவும் அவன் இங்கே வரவில்லை. நாங்களும் இங்கே நம் பிரச்சினைகளில் மும்முரமாக இருந்தோம். எனக்கு எங்கும் போக நேரமே கிடைக்கவில்லை. இப்போது பாட்டியம்மா என்னுடன் 2-3 மணி நேரம் செலவிட்டுச் சென்று விட்டார். தீரஜ் பாட்டியம்மா சொன்னபடி அடுத்த நாள் என்னை டாக்டரிடமும் அழைத்துச் சென்றான். என் கணவரும் தீரஜ் வீட்டிற்கு வந்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். அடுத்த நாள் நான் தனியாக டாக்டர் அலுவலகத்திற்கு செல்ல முடிந்திருக்கும். ஆனால் தனியாக போவதற்கு எனக்கு மிகுந்த பயம். ஏனென்றால் பல வழிகள் எனக்கு தெரியாது. எங்கள் வீடு முழுவதும் சுடுகாட்டு பகுதியில் இருந்தது. அதனால் நான் வீட்டிலிருந்து அதிகம் வெளியே போவதில்லை. மருத்துவமனையும் எங்கள் வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தது. அதனால் அங்கு செல்ல அதிக நேரம் ஆனது. தீரஜ் என்னை தன் அண்ணனின் பைக்கில் டாக்டரிடம் அழைத்துச் சென்றான். சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு நாங்கள் மருத்துவமனையை அடைந்தோம். நீண்ட நேரத்திற்கு பிறகு என் முறை வந்தது. அப்போது நான் தீரஜுடன் டாக்டரின் கேபினுக்குள் சென்றேன். தீரஜ் ஒரு பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டான். டாக்டர் எனக்கு அல்ட்ரா சவுண்ட் செய்து ஒரு மிகவும் விசித்திரமான நோயை பற்றி சொன்னார். டாக்டர் சொன்னார், இது ஒரு நோய். வயது அதிகரிக்க அதிகரிக்க இது அதிகரிக்கும். இந்த பிரச்சனை நம் நாட்டில் சுமார் 50% பெண்களிடம் காணப்படுகிறது. இந்த நோயில் 2 வகையான பிரச்சனைகள் உள்ளன. முதலாவது, குழந்தை பெற முடியாது. இரண்டாவது, வயிற்றில் கடுமையான வலி ஏற்படும். உங்கள் கருப்பையில் வீக்கம் வந்துவிட்டது. இதற்கு ஒரே சிகிச்சை என்னவென்றால் பெண் சுமார் 1 வருடம் வரை நீண்ட சிகிச்சை எடுக்க வேண்டும். ஒரே தீர்வு என்னவென்றால் முடிந்தவரை விரைவில் உங்கள் வீக்கத்தை அகற்ற வேண்டும். இல்லையென்றால் நீங்கள் ஒருபோதும் தாயாக முடியாது. நான் டாக்டரிடம் கேட்டேன், இந்த சிகிச்சைக்கு எவ்வளவு செலவாகும்? டாக்டர் சொன்னார், உங்கள் சிகிச்சைக்கு மாதத்திற்கு சுமார் 20,000 ரூபாய் செலவாகும். ஏனென்றால் உங்கள் கருப்பையிலிருந்து வீக்கத்தை அகற்ற புதிய மருந்துகளை பயன்படுத்துவோம். அதனால் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அதனால் வருங்காலத்தில் நீங்கள் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற முடியும். நீங்களும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். நான் உங்களுக்கு நல்ல மருந்து கொடுத்து நல்ல சிகிச்சை செய்வேன். ஆனால் நீங்கள் சில ரிப்போர்ட் எடுக்க வேண்டும். அதற்கு சுமார் 10,000 ரூபாய் செலுத்த வேண்டும். சிகிச்சை மெதுவாகத் தொடங்கினால் உங்கள் உடலில் அதன் விளைவை உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் வலியும் குறையத் தொடங்கும். ஒரு நாள் வலி முழுவதும் நீங்கிவிடும். ஏனென்றால் உடலில் வீக்கம் வருபவர்கள் பல பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பணத்தை பற்றி கேட்டவுடன் நான் அமைதியாகிவிட்டேன். ஏனென்றால் 10 தீரம் எனக்கு பெரிய தொகை. விலையேற்றத்தின் இந்த காலத்தில் வீட்டுச் செலவுக்கு பணம் செலவழிப்பதே கடினமாகிவிட்டது. பிறகு டாக்டர் கட்டணத்தை செலுத்துவதும் எனக்கு சிரமமாக இருந்தது. என்னிடம் வெறும் 2-3 ஆயிரம் ரூபாய்தான் மிச்சம் இருந்தது. 2 நாள் மருந்து வாங்கிய பிறகு நாங்கள் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டோம். வழி முழுவதும் எனக்கு கவலை. சிகிச்சைக்கு பணத்தை எப்படி ஏற்பாடு செய்வது என்று. இந்த பதற்றத்தால் என் நிலை மோசமாகிக் கொண்டிருந்தது. ஏனென்றால் என் கணவர் எனக்கு செலவு செய்ய பணம் கொடுப்பதில்லை. சில சமயம் கொடுத்தாலும் என்னை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை. நான் அவருக்கு என் உடல்நிலையை சொல்லி சிகிச்சைக்கு பணம் கேட்டேன். அவர் அதற்கு கவனமே செலுத்தவில்லை. அதனால்தான் நான் அதிக மன அழுத்தத்தை உணர்ந்தேன். 2 மணி நேரத்திற்கு பிறகு நாங்கள் வீடு திரும்பினோம். நான் மிகவும் வருத்தமடைந்து விட்டேன். என் வலியும் அதிகமாகிவிட்டது. தீரஜ் என் நிலையை பார்த்து சொன்னான், அண்ணி, இப்போது ஓய்வெடுங்கள். நான் உங்கள் மருந்தை கொண்டு வருகிறேன். முதலில் தீரஜ் என்னை பட்டாசுகளை ஏன் கொண்டு வந்தார்கள்? ஆனால் நான் பட்டாசு பற்றி எதுவும் கேட்கவில்லை. ஒருவேளை தவறுதலாக கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அடுத்த நாள் மீண்டும் என் மாமனார் தேவர் மூலம் பொருட்களை வாங்க சொன்னபோது பொருட்களுக்குள் மீண்டும் பட்டாசுகள் கிடைத்தன.
அதன் பிறகு அவர் தினமும் பொருட்களுடன் பட்டாசையும் கொண்டு வரத் தொடங்கினார். இப்போது நாம் அவரிடம் எதையாவது வாங்க சொன்னாலும் அவர் நிச்சயம் 50 ரூபாய் பட்டாசை கொண்டு வருவார். நான் அந்த பட்டாசுகளை ஒரு பெட்டியில் வைத்து வைத்தேன். ஆனால் என்னிடம் இப்போது அவ்வளவு பட்டாசுகள் சேர்ந்துவிட்டன. பட்டாசு பெட்டி முழுவதும் நிரம்பியிருந்தது. என் மாமனார் தீரஜ் மிகவும் அப்பாவியும் நேர்மையானவருமான இளைஞன். நான் அவனிடம் பட்டாசு பற்றி கேட்க துணியவில்லை. அவர் பொருட்களுடன் பட்டாசை ஏன் கொண்டு வருகிறார் என்று கேட்கவும் முடியவில்லை. தீரஜ் வந்ததால் எனக்கு மட்டுமல்ல, என் கணவருக்கும் பெரிய நிம்மதி ஏற்பட்டது. வெளியில் ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் அவர்கள் தீரஜை அனுப்புவார்கள். இல்லையென்றால் அலுவலகத்திலிருந்து அவ்வளவு சோர்ந்து வருவார்கள். வெளியில் ஏதாவது வாங்க வேண்டும் என்றாலும் தீரஜை அனுப்பிவிட்டு பின்னர் தன் நண்பர்களுடன் வெளியே சென்று விடுவார்கள். தீரஜ் வந்ததால் நாங்கள் இருவரும் கணவன் மனைவி மிகவும் நிம்மதியாக உணரத் தொடங்கினோம். குழந்தை இல்லாத தம்பதிகளின் வலியை உலகத்தில் யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. நாங்களும் அதே பிரச்சினையில் சிக்கியிருந்தோம். என் கணவருக்கு குறை இருந்தது, ஆனால் இப்போது எனக்குள்ளும் பல்வேறு வகையான நோய்கள் தோன்றத் தொடங்கின. சிகிச்சைக்கு பணமும் இல்லை. என் கணவர் சிகிச்சையில் எனக்கு ஆதரவு அளிக்கவில்லை. இங்கே தீரஜ் நாங்கள் இருவருக்கும் பல வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அதனுடன் தீரஜ் ஒரு பெரிய பிரச்சனையையும் உருவாக்கிக் கொண்டிருந்தார். அந்த பிரச்சனை என்னவென்றால், பட்டாசு பெண்களின் பல நோய்களை குணப்படுத்துகிறது என்றும் அந்த நோய்களை நீக்க பட்டாசு பயன்படுத்தப்படுகிறது என்றும் நான் கேள்விப்பட்டிருந்தேன். இதை நான் முன்பே அறிந்திருந்தேன். ஏனென்றால் மக்கள் இப்படி பேசுவதை கேட்டிருந்தேன். ஆனால் என் மாமனாரிடம் இதை கேட்க மிகவும் வெட்கப்பட்டேன். அவர் இறுதியில் பட்டாசை ஏன் கொண்டு வருகிறார், என் மருத்துவரிடம் பேசியதை எல்லாம் கேட்டிருந்தாரா? இதை பற்றி யோசித்து யோசித்து சோர்ந்து போவேன். சில சமயம் கோபமடைந்து மாமனாரிடம் பட்டாசு கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லிவிடலாம் என்று நினைப்பேன். ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் என் மாமனார். நான் அவரிடம் கோபமாக பேச முடியாது. மேலும் அவர் எனக்கு மிகவும் உதவி செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நான் மிகுந்த துணிச்சலுடன் தீரஜிடம் பட்டாசு பற்றி கேட்டேன். தினமும் பொருட்களுடன் பட்டாசை ஏன் கொண்டு வருகிறீர்கள்? என் கேள்விக்கு பிறகு தீரஜ் எனக்கு ஏதோ ஒன்று சொன்னார். அதை கேட்டு நான் திகைத்து போனேன். தீரஜ் சொன்னதை நினைத்து கொண்டே இருந்தேன். தீரஜ் சொன்னார், பட்டாசு கொண்டு வருவதன் அர்த்தம் நீங்கள் இருவரும் இரவில் அறையில் சண்டை போடுவீர்கள். நான் கதவுக்கு வெளியே காது வைத்து உங்கள் சண்டையை கேட்டுக்கொண்டிருப்பேன். இது எனக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. மாமனாரின் பேச்சை கேட்டு நான் வெட்கப்பட்டு போனேன். இப்போது எனக்கு எல்லாம் புரிந்தது. என் மனதில் தூரத்திலும் இல்லாத ஒன்று. ஒரு நாள் தீரஜுக்கு அந்த விஷயம் தெரிந்துவிடும் என்பது. நான் எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருந்தேன். அவர் எனக்கும் என் கணவருக்கும் இடையேயான பேச்சை கேட்டிருந்தார். தினமும் பட்டாசை ஏன் கொண்டு வருகிறார் என்பது எனக்கு புரிந்தது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்துவது என்று அவரால் என்னிடம் சொல்ல முடியவில்லை. நான் ஓடி என் அறைக்குள் சென்று உள்ளே இருந்து கதவை மூடிவிட்டு உரக்க அழத் தொடங்கினேன். ஒரு புறம் குழந்தை பிறக்காத பிரச்சினை, மறுபுறம் இந்த பிரச்சினை. என் மாமனார் இதை சொல்வதில் வெட்கப்படுகிறார் என்பது எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம். சிறிது நேரம் கழித்து தீரஜ் என் அறை கதவை தட்டினார். அவர் என்னிடம் சொன்னார், அண்ணி, நான் காலையில் என் சிறிய அப்பா அம்மா வீட்டுக்கு திரும்பிச் செல்கிறேன். இங்கே அதிக நாள் தங்க முடியாது. உங்களிடமும் அண்ணனிடமும் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் நான் ஒன்றும் சொல்லவில்லை. நான் அவ்வளவு வெட்கப்பட்டு கொண்டிருந்தேன். அவரையே பார்க்க முடியவில்லை. இன்னும் சில நாட்கள் இருங்கள் என்று சொல்லவும் முடியவில்லை. அடுத்த நாள் காலையே தீரஜ் ரயிலில் திரும்பி சென்று விட்டார். அவர் இங்கே இருந்தபோது எனக்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. அவர் போன பிறகு கஷ்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தன. தீரஜ் போய் ஏறக்குறைய ஒரு வாரம் ஆனது. ஒரு நாள் நான் பட்டாசு பெட்டியை வெளியே எடுத்து இந்த பெட்டியை தூக்கி எறிந்துவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் பட்டாசை பார்த்ததும் தீரஜின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. பின்னர் எனக்கு மிகவும் விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது. ஆனால் பின்னர் நினைத்தேன், தீரஜ் எல்லாம் எனக்காகவே செய்து கொண்டிருந்தார். அவர் எந்த தவறும் செய்யவில்லை. அதனால் நான் கொஞ்சம் பட்டாசை எடுத்து குளிக்கும்போது பட்டாசை தண்ணீரில் போட்டேன். சிறிது நேரத்தில் பட்டாசு தண்ணீரில் கரைந்துவிட்டது. அந்த தண்ணீரில் குளித்தேன். பல நாட்கள் அந்த பட்டாசு தண்ணீரில் குளித்து கொண்டிருந்தேன். பிறகு மெல்ல மெல்ல என் நோய் குணமாகிவிட்டது. எனக்கு ஒரு நோய் இருந்தது. என் உடலில் இருந்து மிகவும் கெட்ட வாசனை வரும். நான் வீட்டில் தனியாக இருப்பதால் யாருக்கும் அந்த வாசனை அதிகம் தெரியாது. ஆனால் கணவர் இரவில் என்னுடன் இருப்பார்.
நான் என்னை சுத்தமாக வைத்துக் கொள்ள மிகவும் முயற்சி செய்தேன். ஆனால் இது ஒரு நோய். நான் தினமும் பட்டாசு தண்ணீரில் குளிப்பேன். மெல்ல மெல்ல குளிக்கத் தொடங்கினேன். ஏறக்குறைய ஒரு மாதம் கழிந்தது. என் உடலில் இருந்த கெட்ட வாசனை போய்விட்டது. என் நோயும் குறையத் தொடங்கியது. முன்பு என் கணவர் இந்த விஷயத்தில் தினமும் என்னுடன் சண்டை போடுவார். உன் உடலில் இருந்து மிகவும் கெட்ட வாசனை வருகிறது என்பார். ஒரு இரவு என் கணவர் இந்த விஷயத்திலேயே என்னுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். தீரஜ், எங்கள் பேச்சைக் கேட்டு உங்கள் பேச்சைக் கேட்ட பிறகுதான் நான் தினமும் சண்டையில் இருந்து பட்டாசு கொண்டு வருவேன். அதனால் நீங்கள் அந்த தண்ணீரில் குளித்து உங்கள் நோயில் இருந்து விடுபடலாம் என்றார். தீரஜ் சொன்னார், அம்ரோஹாவில் என் அக்கம் பக்கத்தில் இருந்த ஒருவருக்கும் இதே நோய் இருந்தது. தினமும் குளித்தாலும் உடல் வாசனை போகவில்லை. அதனால் அவரது மனைவி அவரை விட்டுச் சென்று விட்டாள். அக்கம் பக்கத்தவர்களும் அவரை விட்டு விலகி இருந்தார்கள். பிறகு அவர் ஒரு மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்தார். மருத்துவர், பட்டாசு தண்ணீரில் குளிக்கத் தொடங்குங்கள், உங்கள் எல்லா கஷ்டங்களும் போய்விடும் என்றார். அந்த மனிதர் பட்டாசு தண்ணீரில் குளிக்கத் தொடங்கியதும் எல்லா நோயும் குணமாகிவிட்டது. பின்னர் அவர் மறுமணமும் செய்து கொண்டார். என் உடலில் இருந்து வரும் கெட்ட வாசனையால் என் கணவர் தினமும் என்னுடன் சண்டை போடுவது எனக்கு புரிந்தது. இப்போது அந்த புகாரும் முடிந்துவிட்டது. என் மாமனார் என் பிரச்சினையை எப்படி புரிந்து கொண்டு உதவி செய்தார் என்று ஆச்சரியமாக இருந்தது. இல்லை என்றால் இந்த கெட்ட வாசனை நோய் பற்றி யாருக்கும் தெரியாமல் போய் எனக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் என் மாமனார் என் எல்லா கஷ்டங்களையும் முடித்துவிட்டார். அவர் இதைச் சொல்வதில் மிகவும் வெட்கப்பட்டார். நானும் மிகவும் வெட்கப்பட்டேன். இந்த அவமானத்தால் நான் அவனிடம் ஒருபோதும் கேள்வி கேட்கவில்லை. தீரஜ் போன பிறகு எனக்கு தோன்றியது, என் கணவருக்கு இந்த வீட்டில் எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே அளவு உரிமை தீரஜுக்கும் உண்டு. அதனால் நான் தீரஜை எங்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கும்படி அழைத்தேன். என் வாழ்க்கையில் இருந்த தனிமையும் நீங்கிவிட்டது. சிறிய அப்பா அம்மாவும் தீரஜை எங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். மெல்ல மெல்ல என் நோயும் குணமாகிவிட்டது. நான் என் தங்க நகைகளை விற்று சிகிச்சையும் செய்தேன். ஆனால் சிகிச்சை அவ்வளவு நாள் நீடிக்கவில்லை. ஏனென்றால் பட்டாசு தண்ணீரால் என் வயிற்று வீக்கமும் குறைந்துவிட்டது. அந்த வலியும் நின்றுவிட்டது. எங்கள் வீட்டில் என் மாமனார் தங்கத் தொடங்கினார். என் கணவரின் சிகிச்சையும் மருத்துவரிடம் தொடங்கியது. என் கணவர் என்னுடன் மகிழ்ச்சியாக இருக்கத் தொடங்கினார். மருத்துவர் எனக்கு மருந்தாக சில மாத்திரைகள் கொடுத்தார். அவற்றை நான் என் கணவருக்கு தண்ணீரில் கலந்து கொடுக்க வேண்டும். என் கணவர் அந்த மருந்தை எளிதாக எடுத்துக்கொள்வார். ஏனென்றால் அவர் இரவில் படுக்கும் முன் வெந்நீர் குடிப்பார். என் மருந்தும் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. என் கணவரும் தன் சிகிச்சையை நன்றாக செய்து கொண்டிருந்தார். ஏறக்குறைய 3 மாத சிகிச்சைக்கு பிறகு எனக்கு தெரிந்தது, நான் தாயாக போகிறேன். இந்த செய்தியை கேட்டு என் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. இவ்வளவு சீக்கிரம் சிகிச்சைக்கு பிறகு தாயாகும் இன்பம் கிடைக்கும் என்று நம்பவே முடியவில்லை. என் கணவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். 9 மாதங்கள் முடிந்த பிறகு நான் ஒரு அழகான மகனை பெற்றேன். என் கணவர் தன் நடத்தையை மாற்றிக்கொண்டார். என்னிடம் மன்னிப்பு கேட்டார். இன்று முதல் நான் ஒருபோதும் உன்னிடம் கோபப்பட மாட்டேன். எப்போதும் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்றார். இப்போது நான் என் கணவருடனும் மகனுடனும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்களிடம் எதையும் மறைக்கவில்லை. இப்போது என் மகன் 4 வயது. நான் என் மாமனார் தீரஜின் திருமணத்தையும் செய்து வைத்தேன். முன்பு இந்த பெரிய வீட்டில் நான் தனியாக இருந்தேன். இப்போது என் குழந்தையும் என் மாமியாரும் என்னுடன் இருக்கிறார்கள். உங்களுக்கு என் கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கமெண்டில் உங்களுக்கு என் கதை எப்படி இருந்தது என்று கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி. இது முழு கதையின் தமிழ் மொழிபெயர்ப்பு.